உச்சகட்ட பரபரப்பில் இருக்கிறது அதிமுக அலுவலகம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். எதற்காக காவல்துறை இப்படி குவிக்கப்பட்டிருக்குன்னு அங்க இருக்கிறவங்களும் ரொம்ப ஒரு விதமான ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கடந்த காலத்துல ஓபிஎஸ் தரப்பு போய் தலைமை அலுவலகத்தை கைப்பற்ற முயற்சிச்சு ஆவணங்கள் எடுத்த மாதிரி இந்த முறை எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் தரப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? கட்சியை அவர்களால் கைப்பற்ற முடியுமா? அது எதை நோக்கி நகர்கிறது? எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது? அமைச்சர்களாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சி வி சண்முகம் தரப்பின் ஆட்களின் பதவியை பறிக்க முடியுமா? என்ன நடக்கிறது அதிமுகவில்? அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று ஒரு முக்கியமான கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க இருந்து மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக வரணும்னு. இதில் 2 விஷயங்கள் முதல்ல நடந்தது. அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் தான் அந்த கூட்டம்னு சொன்னாங்க. கிரீன்வே செல்லத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு. எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா திரும்ப தலைமை கழகத்துக்கே வராங்க. என்ன காரணம்னா, இவங்க வீட்டில் இருக்கும்போது கடந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் அதிமுக வரலாற்றில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவர் கூட்டம் அப்படின்னுட்டு பொதுக்குழு அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு மண்டபத்துக்கு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் வந்து நாங்கள் கட்சியை கைப்பற்ற போகிறோம், தலைமை அலுவலகம் எங்களுடையது அப்படின்னு அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு, கதவில் வெளிகேட்ட பூட்டெல்லாம் உடைச்சி, கதவை உடைச்சில்ல பூட்டை உடைச்சி, அதற்கு பிறகு அவங்க உள்ளே போய் ஆவணங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு திருட்டு கேஸ் இவங்க கொடுத்தாங்க. யாருக்கும் இல்லைன்னு அதை பூட்டி அந்த சாவியை கொண்டு போய் கொஞ்ச நாள் காவல்துறையினர் வச்சுருந்தாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஒரு வழியாக சாவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு வாங்கியது. அன்றைக்கு காவல்துறையினர் அங்கே இருந்தவங்க இவங்க உடைக்க வந்தவங்களை தடுக்கலன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு வேளை எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர் இந்த 25 பேர் கொண்ட அந்த தரப்பு வந்து இவங்க தான் இல்லையே மாவட்ட செயலர் கூட்டம் அங்கே நடக்குதே, நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு தலைமை அலுவலகத்தை ஏதாவது கைப்பற்றிட்டா என்ன ஆகிறது என்கிற அச்சத்தில் என்கிற அதனுடைய முன்னெச்சரிக்கையோட தான் இவங்க கூட்டத்தை திரும்ப தலைமை கழகத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. 2வது பாருங்க தலைமை கழகத்தில் கூட்டம் கொண்டோம்னா நாங்கள் வந்து ஏதாச்சும் கேள்வி எழுப்பிடுவோன்றதுக்காகவே அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டும் வரும். அதை தவிர்ப்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மூவை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே குவித்திருக்கக்கூடிய போலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாக இந்த சண்டை வெளிப்பட்டு வெடிச்ச அன்னைக்கு கொஞ்சம் போலீஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பெருமை அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள். அப்போ காவல்துறை ஏதோ சென்ஸ் பண்ணியிருக்கோ, இன்னைக்கு 2 தரப்புக்கும் இடையில ஏதாவது சின்ன மோதல் வரலாம், அவர்கள் அது முரணா மாறலாம், ரசாபாசமாக வாய்ப்பு இருக்கு என்று சென்ஸ் பண்ணதுனால இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பை காவல்துறையினர் கொடுத்திருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை நம்ம ஒரு சைடு வைக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு மிக கடுமையாக பொய்க்கால் குதிரை அரசு என்று சொல்லி அவர் ஆளுங்கட்சியை திரு விஜய் அவர்களை, முதலமைச்சரினுடைய தாவேகாவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நம்ம அதை பார்ப்போம். தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகளின் கால்களில் நேரடியாக விழுந்தது. அதே நேரம் தூய சக்தி துஷ்ட சக்தியாக மாறி குதிரை பேர அரசியல் வியாபாரம் நடத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகில் குத்தி உள்ளது. இதெல்லாம் நல்ல சீரியஸான பொலிட்டிக்கல் சார்ஜ். பொதுவாக எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இருக்கும் வாய்ப்புகள் குறித்து டிசைனாக கற்பனை செய்திகள் வலம் வரும். அப்படித்தான் திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க திட்டமிட்டதாக பொய் செய்திகள் பரப்பப்பட்டன. இந்த செய்தி உண்மையா என நேரில் கேட்டவர்களுக்கு தெளிவான விளக்கம் அளித்தோம். அப்படி நடப்பதற்கு முன்பே இல்லை என்று மக்களும் நம் கட்சி நிர்வாகிகளும் உறுதியாக நம்பினார்கள். இது சந்தேகத்துக்குரியதுதான். ஆனால் தமிழக வெற்றி கழகம் நம் கட்சிக்குள் குதிரை பேர வியாபாரம் நடத்தியும் பதவி ஆசை காட்டியும் ஒரு சில நிர்வாகிகளை நம்மிடமிருந்து பிரிக்க முற்பட்டது என்பது வேதனையான உண்மை. நம்ம வேதனைப்பட்டாலும் அவங்க இங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இப்போது பொய்க்கால் குதிரை அரசு அமைத்து விட்டது. பொய்க்கால் குதிரைன்னா அவங்க குதிரையும் கிடையாது, அது காலும் இல்லைங்கிற மாதிரி தான். ஏன்னா மனிதர்களுக்கு 2 கால் தானே இருக்கும், அங்கே 4 காலோடு நீங்கள் இருக்கணுங்கிறதுனால எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேள்வியாக எழுப்புகிறார்கள். ஸோ இப்படி வச்சு தான் அவர் ஒரு உதாரணத்துக்கு வர்றாரு, ஒரு ஓமைக்கு வராரு. நமக்கு வாக்களித்த மக்களையும் அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்த கழகத்தையும் நம்புங்கள், எல்லா கட்சிக்குள்ளும் பிரச்சனை உண்டு, அதே போல் நமது கட்சியிலும் பிரச்சனை இருப்பின் அதை பேசி நாமே தீர்த்து கொள்வோம். 5 கட்சிகளின் ஆதரவில் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கும் இந்த பொய்க்கால் குதிரையின் நடனம் சில காலம்தான் அப்படின்னுட்டு ஏறத்தாழ இது தாவேகாவின் வெற்றி தற்காலிகம் தான்னு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு பேசினார் இல்லையா? அந்த மாதிரி பொய்க்கால் குதிரையின் நடனம் சில காலம் தான். அவங்களுடைய அந்த வைபு, தாவேகாவினுடைய அந்த வைபு, அந்த பிளாஸ்ட், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. கழகத்தின் காவல் தெய்வங்கள் ஆகிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய
இருவரும் தலைவர் புகழ் இருக்கும் வரை அதிமுக செழித்து வளரும், அம்மாவின் ஆட்சி விரைவில் அமையும் என்பதாக அவரது அறிக்கை. ஒரு 3 பக்க அறிக்கை, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அதில் வழக்கம் போல் ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குது, ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது. மன்னிக்கணும், எம்ஜிஆர் பாட்டில் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதுங்கிறது ஐ திங்க் அது பாவை விளக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதை நம்ம அப்படி நகர்த்திடுவோம். அந்த இதெல்லாம் அவர் உள்ளே கொண்டு வந்து அமைதி வளம் வளர்ச்சின்றதை கொண்டு வருவோம் என்பதாக அவர் அழைத்திருக்கிறார். ஸோ இது இப்படியான ஒரு நிலையில் இருக்குது. இது வந்து ரொம்ப கடுமையாக இது இப்போ விஜய் தரப்பு ஆப்வியஸாக சிஎம் தரப்பு இல்லை ஆளுங்கட்சி தாவேக்காவை சீண்டி பார்க்கக்கூடியது நேரடியாக அவர்கள் மீதான விமர்சனம். இதை தாண்டி நேற்றைக்கே ஏறத்தாழ எதிர்க்கட்சிகளுக்கான அரசியலை எல்லோரும் தொடங்கிவிட்டார்கள். கோவையில் ஒரு சிறுவர் நினைக்கிறேன் மிக கொடுமையான முறையில் கூட இருக்கக்கூடிய சிறுவர்களே சேர்ந்தவருடைய உயிரை எடுக்கக்கூடிய சூழல். அந்த சம்பவம் குறித்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சென்சிபிளாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சட்ட ஒழுங்கு குறித்து டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று ஒரு அழுத்தமான அறிக்கை. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் இந்த அரசு குறித்து கடுமையான விமர்சனம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஜோர், ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி அரசியலை பொசிஷன் பண்ணுறதுல நடக்க தொடங்கியிருக்கு. இது போக அண்ணாமலை ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்துகிட்டு இருக்காருங்கிறாங்க. அவர் வந்து இறங்கி லான்ச் பண்ணாருன்னா அண்ணாமலையோட பாலிட்டிக்ஸ் அந்த அதிரடி அப்படிங்கிறது அது ஒரு தனி ரகமாக இருக்கும். ஸோ பல்முனை தாக்குதலுக்கு எதிர்க்கட்சிகள் வியூகங்களை தனித்தனியாக வகுக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ தாவேகாவினுடைய இவர்கள் இப்போ ஆதரவு அளித்திருக்கவர்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறதுனா, இதுக்கு முன்னாடி தாவேகாவோடு அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியில் வந்து சேர்வதை அடிப்படையில் நேரடியாக வெளிப்படைய எதிர்த்த கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. துரை ரவிக்குமார் அவர்கள் அது ஒரு ஜனநாயக படுகொலைன்னே சொல்லியிருக்காரு. திரும்ப அவர்கள் அதுதான் ஏன் கருத்துனும் பேட்டி கொடுத்துருக்காப்புல. ஸோ விசிக்கு அது இருக்கிறது. காங்கிரஸ் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். அவங்க வந்து அந்த முரண் இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். என்னன்னா, காங்கிரஸ் ஆரம்பத்தில் ஆதரவு அளிக்கும் போது 5ஆம் தேதியே ரிசல்ட் வந்த அடுத்த நாளே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், பாஜகவின் கூட்டணி கட்சிகளோ இல்லை அவங்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய ப்ராக்சிகள் யாரோ இவர்கள் கிட்ட வந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆதரவு கோரக்கூடாது. அந்த ஒரே ஒரு எம்எல்ஏங்கிறதுக்காக கூட நீங்கள் பாஜக எம்எல்ஏவை ஒருத்தர் தான் சொல்லி கூட சேர்க்கக்கூடாதுங்கிறது அவர்கள் முன்வைத்த கண்டிஷனாக இருக்குது. இதே கண்டிஷனை தான் கேசி வேணுகோபால் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாரு. கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ப்ராக்சிஸு அவங்க செக்யூலராக தான் இருக்கணும் அரசுன்னு விஜய் விரும்புகிறாரு. மற்றவர்கள் யாரும் வந்தால் பாஜக அணி என்டிஏலேருந்து வந்தால் ஏற்றுக்க மாட்டோம் என்று இந்த முரண் இருப்பதனால்தான் இன்னமும் கேபினெட்டை முடிவு பண்ணுறதுலேயே சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள கூப்பிடாதீங்கன்னு. அது அப்படி நான் இல்லை, நாங்கள் தானே முடிவு பண்ணணும், நாங்கள் தானே தனி பெரும் கட்சிங்கிற இடத்துல தாவேக்கான இருக்கிறது. ப்ளஸ் இப்போ கேரளாவுக்கு அவர் போகாமல் இருந்ததுக்கும் அதுதான் காரணம்னு ஒரு பக்கம் செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்தரப்பை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இப்போ குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கான்ஷியஸாக சட்ட ரீதியிலாக வேலை பார்த்தாருன்னா, அவங்க அத்தனை பேரினுடைய தலைமை கழக பொறுப்பையும் பறிச்சார். அது விஜயபாஸ்கர் ஆகட்டும், சிவி சண்முகம் ஆகட்டும், அதே போல் எஸ்பி வேலுமணி அவர்களாகட்டும், இவங்களுடைய தலைமை கழக பொறுப்பை பறிக்கிறார். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அதிமுகவில் ஒரு விதி இருக்குது, பைலாவில் 1/5 உறுப்பினர்கள் கோருகிற பட்சத்தில் நீங்கள் பொதுக்குழுவை கட்டாயம் கூட்டத்தான் வேண்டும், பைலால் அதுக்கு இருக்குது அப்படின்னு விஜயபாஸ்கர் சொன்னதை அவங்க நமதம்மாவில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கரெக்டு, ஆனால் அந்த விதியை கூட்டுறதுக்கு நீங்கள் தலைமை கழக பொறுப்பாளராக இருந்தால் தானே அந்த கையெழுத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் தான் அந்த அதிகாரத்தில் இல்லைன்னும் போது லெட்டரில் அவங்க கையெழுத்து போட்டாலும் உங்களுக்கு கூட்டுற அதிகாரம் சட்டப்படி விதிப்படி இருக்காது என்பது அவங்களுடைய தரப்பு. இதன் காரணமாக தான் எல்லாருடைய பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி கான்ஷியஸாக கட்சி பதவிகளை பறிச்சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது அடுத்த கட்டத்துக்கு இந்த போராட்டம் நீதிமன்றத்தை நோக்கி நகர்கிறது. நீதிமன்றத்தில் இவங்க இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க? இப்போ பொதுக்குழுவை 1/5 கூட்டுறோம்னு அவங்க முடிவெடுக்கிறாங்கன்னா, அந்த கூட்டுவதாக அவங்க அழைக்கக்கூடிய நோட்டீஸை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டு சொல்கிற வரைக்கும் எதிரதுக்கு ஆரம்ப கட்டத்திலே தடை கொடுக்கலாம், அல்லது நடத்திட்டு பார்த்துக்கலாம், ரெசல்யூஷன் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு அனுப்பலாம். கடந்த காலத்தில் ஓபிஎஸ் தரப்புலாம் போன சமயத்தில் ஒரு நீதிபதி அதுக்கு தடை கொடுத்தாரு. அடுத்து 2 நீதிபதிகள் போகும்போது இப்படி குறிப்பிட்ட ஒரு தீர்மானம் மட்டும் நீங்கள் நிறைவேற்றக்கூடாது, மற்றது எதை வேணால் தீர்மானம் போட்டுக்கலாம் என்கிற மாதிரியான சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டது. டைரக்ஷன்ஸு, கைடன்சஸ்ஸு இப்படியான ஒரு இடத்துக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. பொதுக்குழுவே கூட்டாமல் எப்படி நீங்கள் நீக்கிறதோ இல்லை அதிகாரத்தை கையில் எடுக்கிறதோ முடியுமானா அந்த இடத்துல மறுபடியும் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஒரு பேக்லாக் ஆகுது. இதற்கு நடுவில் உங்ககிட்ட ரெட்டைலையில் ஜெயிச்ச அந்த எம்எல்ஏ பதவி இருக்குமா என்கிற சந்தேகத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு இவங்களுக்கு இந்த 25 எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்க தொடங்கி இருக்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் நேற்றைக்கு
திரு இன்பதுரை அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. கட்சி தாவல் தடை சட்ட புகாருக்கு ஆளாகிய ஒருவரை தகுதி நீக்கம் செய்ய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை சபாநாயகருக்கு அதிகாரம் தருகிறது. அவ்வாறு புகார் உள்ளானவரை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும் முன் ஆர்டிகல் 163 படி முதல்வரிடம் விளக்கம் கேட்டு ஆளுநர் திருப்தி அடைவது அவசியம். விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் அதை எதிர்கொள்ளும் நபர் அமைச்சராக இருந்தால் ஆர்டிகல் 142 வழங்கும் சிறப்பதிகாரம் மூலம் உச்ச நீதிமன்றம் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். மணிப்பூர் மாநில அமைச்சர் தௌனாஜோம் ஷியாம்குமார் சிங் வழக்கில் 2020ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இதற்கு நல்ல உதாரணம். ஆக எல்லா நிலைகளிலும் அரசியல் சட்டமே மேலோங்கி நிற்கும். இதுதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பாகும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தை விதந்து ஓதி அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு ஐஎஸ் இன்பதுரை அவர்கள் இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இதில் என்னென்னா, இப்போ பொதுக்குழுவை கொடுக்குற அதிகாரம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவைத்தலைவர்னு ஒரு கீ போஸ்ட் இருக்குது. அதிமுகவின் அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் ஹுசேன் அவர்கள். அவர் இப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்போடு இருப்பதாகத்தான் அறிவித்திருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே 90 வயதை கடந்தவர், ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு தான் அவருக்கு பதிலாக டாக்டர் கேபி முனுசாமி அவர்களே இடைக்கால அவைத்தலைவராக, தற்காலிக அவைத்தலைவராக, இடைக்கால அவைத்தலைவர் கூட இல்லை, தற்காலிக அவைத்தலைவராக போட்டு கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2025 நிகழ்ந்த பொதுக்குழுவை அவர்கள் கூட்டினார்கள்ங்கிறது ஃபேக்சுவலி நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு செய்தியாக இருக்குது. ஸோ இப்போ அவைத்தலைவரும் இவங்களோட இருக்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டணும் அப்படின்னாலும் அதில் சிக்கல்கள் இருக்குது. கூட்டினாலும் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல ஒரு தலைமை கழக உறுப்பினராக இல்லாத ஒருவர் செய்ய முடியுமான்னு புதிய ஷரத்து கேள்வியாக வரும். அதே போல் இவங்க அடிப்படை விதிகளில் மாற்றம் பண்ணி இரட்டை தலைமை என்பதை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள்னு ஒரு செய்தி இருக்குது. யார் எஸ்பி வேலுமணி தரப்பும் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் இவங்க தரப்பு. அப்போ அப்படி செய்யணும்னா அதில் விதிகள் தளர்த்தம் என்னென்ன மாதிரி பண்ண வேண்டியிருக்கு, அந்த பைலாவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுமா? இதற்கு நடுவில் சபாநாயகருக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயம், எப்போது கொறடாவினுடைய உத்தரவை மீறி அவர்கள் வாக்களிக்கிறார்களோ அப்போதே அவர்கள் பதவி போய்விட்டதாக தான் அர்த்தம். அவங்க தொடர்றாங்களா இல்லையாங்கிறத தான் சபாநாயகர் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துக்கு வராரு என்று ஒரு பெர்செப்ஷன். உங்களுக்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் பலவிதமான வியாக்கியானங்கள் சொல்லப்படுது. அதில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வியாக்கியானம். ஆனால் சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, நான் தான் கொறடானே அறிவிக்கலையே, ஏற்றுக்கலையே, அப்புறம் எப்படி அந்த கொறடா உத்தரவை மீறினதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும்னு சபாநாயகர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இந்த தரப்பு என்ன கேள்வி வைக்கிறாங்க, கொறடா உத்தரவை இவங்க தான் கொறடான்னு சபாநாயகர் எதற்காக அறிவிக்க வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சபாநாயகருக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அவர் அவையை நடத்துவதற்காக யாருக்கு அப்புறம் யாரை எழுப்பணும் என்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே அது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தான் ஃபைல் பண்ணுமே தவிர அவர் டிஸ்கிரிஷ்னரியாக அங்கே முடிவெடுக்க வேண்டிய இடம் இருக்கிறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட காலகட்டத்திலேயே வருது அப்படின்னா கட்சி தலைமை கொடுக்கக்கூடிய லெட்டர் என்னவோ அதை அப்படி பதிவு பண்ணுறது தான், வாங்கி அதை ரெக்கார்டில் என்ட்ரி போடுறது தான் ஒரு வேலையாக இருக்குமே தவிர அவர் அதை பார்த்து, இப்போ உதாரணத்துக்கு திமுகன்னு எடுத்துமே, அவங்க கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. துணைத் தலைவராக திரு கே நேரு அவர்கள் நினைக்கிறேன். அடுத்தது கொறடா திரு ஏவா வேலுன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க 3 பேர் இருக்காங்கன்னா, இப்போ சபாநாயகரை நான் ஏற்றுக்கல, நான் அப்படி பரிசீலனை வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவர் என்ன ஐடியா கொடுப்பாரா? நீங்கள் அங்கே இவரை போட்டதுக்கு பதிலாக நம்ம தங்கம் தென்னரசு இருக்கால அவரை நீங்கள் போட்டிருக்கலான்னு சபாநாயகர் ஸ்டாலின் அவர்களை சொல்லி மாற்றவா சொல்லப்போ அவருக்கு அதில் அங்கே அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனே கிடையாது. எனவே கொடுப்பதை நீங்கள் வாங்கி ஃபைல் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதில் சபாநாயகர் இப்படியான கிளைம்ஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு சட்ட பாயிண்ட்டை இவங்க சொல்கிறாங்க. எது எப்படி ஆனாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் அமைச்சர் பதவியை விட மிகப்பெரிதாக இவங்களுக்கு என்ன கொடுத்துட முடியும் எடப்பாடி பழனிசாமியாலன்னு ஒரு கேள்வி இன்னமும் தொக்கி நிற்கிறது. ஒரு தரப்பு என்ன ஐடியா கொடுக்குறாங்க, நீங்கள் கட்சியை இங்கே இவங்க தரப்புக்கிட்ட எதிர் தரப்புக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இப்போ சி.வி. சண்முகம் ராஜினாமா பண்ணதில் ராஜ்யசபா உறுப்பினராக போனீங்கன்னா மோடிஜிகிட்ட பேசி மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக்கலான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே கன்வின்சிங்கு சில விஷயங்கள் நடப்பதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் கசிய விடப்படுகிறது. எதிர்த்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு வருமா? இபிஎஸ் கட்சியை மீண்டும் மீட்டெடுப்பாரா? கட்சியை மீட்டெடுப்பது என்பது அவங்க எதிர்த்தரப்பிட்டிருந்து மீட்கிறது இல்லை, கட்சிக்கான புத்துயிர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்படியான அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது. சபாநாயகர், நீதிமன்றம், ஆளுநருக்கு அங்கே இது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைனாலும் ஆளுநர்,
மக்கள் மன்றம் என பல முனைகளில் இன்றைக்கு அதிமுக விவகாரம் வெடித்து கிளம்பி இருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வேறொரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம்.